ஹிட்ரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எலிமினேஷன் ஆஃப் ஹிட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் தான் இது. ஓகேவாடா? ஃபர்ஸ்ட் see here, எலிமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தொழில்களோட தடைகளும் அதை எப்படியெல்லாம் அதை ஹிட்ரன்ஸை நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹிட்ரன்ஸை ஏதாவது தடைகளை நீக்கலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். இட் சர்வ்ஸ் த ரிமூவ் செவரல் ஹிட்ரன்ஸ். பிஸ்னஸ் நிறைய ஹிட்ரன்ஸை என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அண்ட் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் வைல் ஃபெசிலிட்டேட்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் குட்ஸ். அதாவது தயாரிப்பில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற குட்ஸை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற வரைக்கும் நிறைய ஹிட்ரன்ஸ் வருது. அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட் ஹிட்ரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். ஓகே, ஹிட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் மீன்ஸ் ஆல்சார் தடை. தமிழில் சொன்னால் ஆல்சார். பர்சனுக்கு உண்டாகக்கூடிய ஹிட்ரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Manufacturer do not know the place and face of the consumers. ஓகே, do you know manufacturer ஒரு சோப் தயாரிக்கிறான் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரரை நீ டேரெக்டாக போய் மணி கொடுத்து நீ வாங்க முடியாது. ஓகேவா? நம்ம எங்கே போய் வாங்குவோம்? நம்ம ஷாப், நியர்பை ஷாப்பில் தான் போய் என்ன பண்ணுவோம், ஒரு சோப்பாக இருக்கட்டும், சீப்பாக இருக்கட்டும், என்னென்னவா இருக்கட்டும், நம்ம போய் நியர்பை ஷாப்பில் தான் வாங்குவோம். அதை தயாரிக்கக்கூடிய ஓனர்கிட்டையே நம்ம போய் வாங்க முடியாது இல்லையா? அப்போது மேனுஃபேக்சர் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். கன்சியூமரோட ஃபேஸோ பிளேஸோ தெரியாது. இட் இஸ் த ரீட்டைலர் ஹூ நோஸ் டேஸ்ட். அதாவது ரீட்டைலருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ரீட்டைலர் மீன்ஸ் நியர்பை ஷாப் டீலர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். நம்ம மல்லிகை கடையில் பக்கமாக போய் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மல்லிகை கடைக்காரன் தான் ரீட்டைலர். த டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். அப்போது ரீட்டைலருக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேனுஃபேக்சர்கிட்ட அவனும் போய் டேரெக்டாக வாங்க மாட்டான். அவன் யார்கிட்ட போய் வாங்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்கிட்ட போய் அவன் வாங்குறான். அவன் வாங்கி ரீட்டைலருக்கு, அதாவது ரீட்டைலருக்கு சேல் பண்ணுறான். ரீட்டைலர் நமக்கு சேல் பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு சேல் பண்ணுறாங்க, அதாவது கஸ்டமர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் நோ யாருக்கு, அதாவது தோஸ் விச் ப்ராடக்ட் லைக் இட், தட் மீன்ஸ் தட் இஸ் சர்ச் இன் ரீட்டைலர். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரீட்டைலருக்கு தெரியும். தட் மீன்ஸ் ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்பில் என்ன ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் தான் நிறையா சேல் ஆகுது. நான் கோல்கேட் வாங்குகிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க கோல்கேட் வாங்குறாங்க, நீ வாங்குற, அப்போ நிறையா மெம்பர்ஸ் கோல்கேட் வாங்குறேன். அப்போ ரீட்டைலருக்கு நல்லா தெரியும். ஓகேவா? டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் எது முதல்ல அதாவது ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க மக்கள், டேஸ்ட் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சக்தி மசாலா ப்ராடக்டை எல்லாருமே வாங்குவோம். அப்போ எல்லாத்துக்கும் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்போ அந்த ரீட்டைலர் அந்த ப்ராடக்டை தான் அவன் அதிகமாக வாங்கி சேல் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are retailer know the taste, preference and location of the consumer. கன்சியூமருக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே அவன் என்ன பண்ணிடுவான், ஜட்ஜ் பண்ணி அது மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவன் அதிகமாக சேல் அந்த ப்ராடக்ட் பண்ணுவான். The chain of the middle consisting of wholesaler, agent and retailer establish the link between the producer and consumer. What here told means என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு நினச்சா அதில் என்ன தேவைப்படுதும், கன்சியூமர் இருக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதாவது ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறவங்க மேனுஃபேக்சர்காரவங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டைலர், இவங்க 3 பேரும் தான் லிங்க் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போது அவன் டேரெக்டாக அவனை பார்க்க முடியாது. இது ஒரு ஹிட்ரன்ஸ். அதுதான் ஹிட்ரன்ஸ் ஆஃப் த பர்சன். தயாரிப்பாளரை கன்சியூமர் டேரெக்டாக பார்க்க முடியாது. அவங்களுக்கு லிங்க்கு யாருன்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டைலர், இவங்க மட்டும்தான் இடையில இருக்கிற லிங்க் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ ஹிட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். இடத்தடை, அதாவது இடம், அதாவது ஒரு இடங்கிறது அது ஒரு தடையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் எ ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி அண்ட் வேர்ல்டு. ரெயில், ஏர், சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் பிரிங் த ப்ராடக்ட்ஸ் டு த பிளேஸ் கன்சியூமர்ஸ். தட் மீன்ஸ் இடத்தடை அப்படிங்கிறாங்கடா. பொருட்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அது என்ன பண்ணணும், இருக்கிற கன்சியூமர்ஸ்க்கு விற்பனை செய்யப்படுது இல்லையா? அப்போது ஒரு இடத்துல ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே அவங்க சேல் பண்ணணும். அப்போ ரயில் அண்டு ஏர், சி, அதாவது விமானமாக இருக்கட்டும், ரயிலாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், அதர்வைஸ் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா கன்சியூமருக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதை நீக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹிட்ரன்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிறனால
டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிறனால அவங்க ஹிட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸை வந்து அது குறைக்குது. அப்போது ஒன் வேர்டில் வரும் which one hindrance of the place. அதாவது என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் bring the product to the place of consumer. அதாவது போக்குவரத்து இருக்கிறனால கன்சியூமருக்கு ஈஸியாக ப்ராடக்ட் போய் என்ன ஆகுதுன்னா சேர்ந்துருது. அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னா இந்த hindrance of the place-ஐ வந்து இது நீக்குது. இந்த தடையை வந்து பிளேஸ் தடை, அதாவது இடத்தடையை நீக்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிட்ரன்ஸ் ஆஃப் த பர்சன். ஹிட்ரன்ஸ் ஆஃப் த பர்சனை வந்து யார் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டைலர், இவங்கனால இந்த ஹிட்ரன்ஸ் ஆஃப் த பர்சன் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் ஹிட்ரன்ஸ் ஆஃப் டைம் பார்க்கலாம்டா. ஹிட்ரன்ஸ் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் காலத்தடை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? what do you mean by hindrance of time? Hindrance of time means consumer want product whenever they have money, time and willingness to buy. அதாவது எப்போ பணம் இருக்கோ அப்போ நமக்கு எப்போ பொருள் ப்ராடக்ட் தேவைப்படுதோ அப்போ போய் உடனே வாங்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்போது என்ன பண்ணணுன்னா goods are produced in anticipation of such demands. They are stored in warehouse in different regional center so that they can be distributed at the right time to the consumers. ஓகே, அப்போது என்ன ஆகணும், பொருட்கள் நினச்ச உடனே கன்சியூமர்னால் வாங்க முடியணும் அப்படிங்கிறாங்க. அப்போது தேவையான போது பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமான மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வேர்ஹவுஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அந்தந்த சென்டரில் எந்தெந்த டிஸ்ட்ரிக், அந்த எந்தெந்த ஸ்டேட்டஸ் டிஸ்ட்ரிக் எங்கெங்கே ப்ராடக்ட் வேணுமோ, டிமாண்ட்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அங்கெல்லாமே ஸ்டோரேஜ் இருக்கும். வேர்ஹவுசஸ், பண்டக காப்பகங்கள் அப்படின்னு அர்த்தம். வேர்ஹவுசஸ்னாடா பண்டங்களை காப்பகம், அதாவது சேஃபாக வச்சுக்கக்கூடிய ஒரு இடம், குடோன்ஸ். ஓகேவா? அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் ரொம்ப லாங்கில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சடனாக நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்போ வேர்ஹவுசஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால எந்தெந்த சென்டருக்கு நமக்கு டிமாண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, டிமாண்ட்ஸ் மீன்ஸ் தேவை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து அங்கேருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க டீலர்ஸ் அண்டு ஏஜென்ட்டு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா பொருட்களை வேர்ஹவுஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிற மூலமாக கன்சியூமருக்கு தொடர்ந்து பொருளை கிடைக்க முடியும். அதாவது ரைட் டைம் டு கன்சியூமர், அதாவது வேர்ஹவுஸில் ஸ்டோர் வச்சுக்கிறனால டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த ரைட் டைம் டு த கன்சியூமருக்கு ரைட் டைமில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? This is a hindrance of time. Next, fourth one, hindrance of risk of deterioration in quality. Deterioration in quality. That means இடம் மற்றும் பொருள் தரம் இதெல்லாமே என்ன ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இடம் மற்றும் பொருள் தரம் கெடாமல் இருக்கிறதுக்கான ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறாங்க. ப்ராப்பர் பேக்கேஜிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷனர்டு ஸ்டோரேஜ் ஹவுசஸ் ensure that there is no deterioration in quality of products. Goods are protected agent அகெயின்ஸ்ட் இன்செக்ட், ரேட்ஸ், எவாபரேஷன் எக்ஸெட்ரா. ஓகே, கூட்ஸை வந்து நம்ம ப்ராடக்டை சேஃபாக வச்சுருக்கணும் எங்கேனாலும் சரி. சரியா? அதாவது பேக்கேஜிங், அதாவது சிப்பம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடோன்ஸ்லாம் வச்சு பேக்கேஜ் பண்ணுவாங்க. ஃபார் ரைஸ் மீன்ஸ் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரைஸ் வந்து லாரியில் வரும், அதை கொட்டுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, பேக்கேஜ் பண்ணுவாங்க. மாடர்ன் ஏர் கண்டிஷனர், அதாவது நவீன குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு வேர்ஹவுசஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பொருட்கள் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது பொருட்கள் வந்து தரம் குறையாமல் பாதுகாக்கப்படணும் இல்லையா? இப்போ ஒரு மேனுஃபேக்சர் பண்ண இடத்துலேருந்து ஒரு வேர்ஹவுசிங்கில் சேஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வேர்ஹவுசிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாடா ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் ஸ்டோரேஜ் ஹவுசஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் கண்டிஷனர் நல்லா இருக்கணும். அங்கே இன்செக்ட், ரேட்ஸு, எவாபரேஷன், பூச்சி தொல்லை, எலி தொல்லை, எவாபரேட் ஆவியாகக்கூடாது. எந்த ஒரு பொருள் வச்சாலும் அது எவாபரேட் ஆகி போயிடக்கூடாது. இதில் எல்லாமே பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இடம் அமையணும், இல்லைன்னா அது ஒரு தடையாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹிடன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் டிட்டரேஷன் இன் குவாலிட்டி குறையாமல் இருக்கணும். கஸ்டமருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஒரு 3 மாதம் ஆனாலுமே ப்ராடக்ட் என்ன ஆகிடக்கூடாது, கெடாமல் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஹவுசஸ் வந்து எப்படி இருக்கணும்னா மாடர்ன் ஏர் கண்டிஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிடன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ் ஆகாமல், ரிஸ்க் மீன்ஸ் இன்னும் இடர்பாட்டு தடை, நட்ட இடர்பாட்டு தடை அப்படிங்கிறாங்க. நட்டம் ஆகக்கூடாது இல்லையா, ஹிடன்ஸ் அது ஒரு தடையாக இருக்கும். ஃபயர், தெஃப்ட்டு, ஃப்ளட்டு அண்டு ஆக்சிடென்ட் மே பிரிங் ஹியூஜ் லாஸ். அவங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆகட்டும், தீ பிடிச்சிறது, திருட்டு போகிறது, வெள்ளம் வர்றது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்கள்னாலேயோ ஒரு இயற்கையினாலேயோ ஏதாவது ஒரு நாளை தவிர்க்க முடியாத ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, இந்த நட்டத்தை வந்து அவங்க என்ன பண்ண முடியும், காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் சர்வ் டு கவர் த ரிஸ்க் சச் அஸ் லாஸஸ். இந்த ரிஸ்க்கை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்போது இது வந்து அவங்களால சரி கட்ட முடியும். இந்த லாஸஸ் வந்து இன்சூரன்ஸ்னால ஹிடன்ஸ் ஆஃப் த ரிஸ்க் வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹிடன்ஸ் ஆஃப் நாலேஜஸ். 6th ஒன் அறிவுசார் தடை அப்படிங்கிறாங்க. அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப் இன் த அனௌன்சிங் த அரைவல் ஆஃப் எ நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் ஆஃப் பீப்புள். அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். நாலேஜ், நம்மளோட நாலேஜ் இல்லாமல் ஒரு ப்ராடக்டாக நம்ம வாங்க முடியாது. அதாவது ஃபெமிலியர் பண்ண முடியாதுடா. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீ ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ், ஜூனியர் ஹார்லிக்ஸ் இருக்குது, உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஹார்லிக்ஸ் லைட் இருக்குது, இந்த மாதிரி ஜென்ஸ் மென்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ மதர்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் நமக்கு இருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ண உடனே நமக்கு எப்படி தெரிய வரும்னா, ஒன் இம்பார்ட்டன்ட் திங் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நமக்கு ஒரு பொருளை பற்றி நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுறாரு, எனர்ஜி ட்ரிங்க் ஹார்லிக்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. அப்போது ஹார்லிக்ஸ்லாம் நமக்கு டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா நம்ம சாக்லேட் டேஸ்ட், வெனிலா டேஸ்ட், இந்த மாதிரி டேஸ்ட் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ நமக்கு எப்படி தெரியுது, ஒரு ஆடு. இந்த ஆட் பார்த்துட்டு இந்த ஹார்லிக்ஸ் நான் வாங்கணும், பசங்க கேட்போம் இல்லையா, கேட்போமா இல்லையா, அந்த மாதிரி கேட்டு வாங்குறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ என்ன ஆகும்னா ஃபெமிலியர் ஆகும். அதே மாதிரி ஹார்லிக்ஸ் வாங்கினா ஒரு கப் ஃப்ரீ, அதே மாதிரி ஒரு பாட்டில் ஃப்ரீ, அது ஒரே மாதிரி ஜார் ஃப்ரீ, ஸ்பூன் ஃப்ரீ, இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுக்கறனால பப்ளிக் என்ன ஆகும், இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங், அதுதான் மார்க்கெட்டிங். அப்போது ஃபஸ்ட்டு ஹிடன்ஸ் ஆஃப் நாலேஜ், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அது போக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதாவது மார்க்கெட்டோட நிலவரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலவரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தரமான பொருட்கள், அதே மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட், குவாலிட்டியான, அதாவது ப்ரைஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, வாங்க இயலாமல் போகுமா போகாதா, இதெல்லாமே நமக்கு அந்த ஆடை பார்த்தாலே தெரியும். காஸ்ட்லியாக இருக்குதா இல்லை நமக்கு பெட்டராக இருக்கா, அதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு நல்ல விளம்பரம் வந்து நமக்கு அது சொல்லுது. அப்போ என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ்க்கு இந்த நாலேஜ் ஹிட்ரன்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹிட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். 7th பாயிண்ட் பண்ட பரிமாற்ற தடை அப்படிங்கிறாங்க. அதாவது பரிமாற்றம் செய்யும்போது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது சில தடைகள் வரும். அதை எப்படி போக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மணி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மணி தான் மீடியமாக இருந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு ஆப்பிள் 1 kg வேணும்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆன்ஷியன் பீப்புள் மாதிரி நம்ம என்ன கொடுப்போம், ஆப்பிள் கொடுத்தா நீ மயங்கா கொடுப்பியா, இன்னும் அப்போ என்ன கொடுப்பேன், நீ மணி கொடுப்ப. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மணி. அப்போது மணி வந்து இன்பிட்வீனில் மீடியமாக இருந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனேபிள் டு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பை பேமெண்ட் ஆஃப் த ரைட் ப்ரைஸஸ். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரியான விலையை கொடுத்து வாங்குறதுக்கு என்னது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மணி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி 8th ஒன் ஹிடன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதி தடை அப்படிங்கிறாங்க. ப்ரொடியூசர் அண்ட் ட்ரேடர்ஸ் மே நாட் ஹாவ் த ரெக்வயர்ட் ஃபண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் தர் நீட். Bank and other financial institution provide funds and help in the transfer of fund that enable the functioning of business smoothly. அதாவது உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான டைமில் அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்க எங்கே போய் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. தர் நீட், அவங்களோட ஃபண்டோட நீட்ஸ்க்காக பேங்க்ஸ்க்கு போய் அவங்க
கேட்குறாங்க. அப்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் த ஃபண்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, பேங்க்கில் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, காமர்ஸ், அதாவது அவங்களோட ட்ரேடை வந்து அவங்க அதிகமாக செஞ்சுக்குவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேங்க்கு. அதாவது என்னது, ஃபினான்ஸ் ஹிட்ரன்ஸை போக்குறது பேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி 9th பாயிண்ட், ஹிட்ரன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்களை வந்து துல்லியமாக தயாரிப்பதில் தடை ஏற்படும். அது எப்படி போக்குறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்பிங் இன் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் விச் கேன் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெசிஃபிக் வாண்ட் கன்சியூமர்ஸ் அண்ட் தோஸ் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எ லிவிங் ஆஃப் த பீப்புள். தட் மீன்ஸ் ஆராய்ச்சிகள் மூலம் என்னென்னா நுகர்வோரோட தேவை அறிந்து அவங்களுக்கு தேவையான முறையில் தரமான பொருட்களை வழங்க முடியுது அப்படிங்கிறாங்க. டெவலப்பிங் எக்ஸாக்ட் ப்ராடக்ட், அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுது, அந்த எந்த ப்ராடக்ட் அவங்க வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக கன்சியூமருக்கு என்ன வாண்டட் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் லிவிங் த பீப்புள், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற மாதிரி ஒரு பொருளை தயாரித்து கொடுக்க முடியுதாம்மா. ஓகேவா, நெக்ஸ்ட் 10th one, hindrance of both selection and delivery at door steps. that means பொருட்களை உற்பத்தி செய்கின்ற இடத்துல இருந்தே நுகர்வோருக்கு நேரடியாக வீட்டுக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் enable the consumers to select the product in the website, place online orders and make a payment after receiving the product at the doorstep. தட் மீன்ஸ் அதை நீ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், அதாவது பொருட்களை நம்ம வீட்டில் இருந்தே வாங்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்ஸை என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹிடன்ஸ் ஆஃப் த போத் செலெக்ஷன், டெலிவரி, டோர் ஸ்டெப்ஸ். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாக வீட்டுக்கே கொண்டு செல்ல முடியும். அப்போது மின்னணு வணிகம் இருந்தால், இமெயில் அதாவது இ-காமர்ஸ் இருந்தால் வீட்டில் இருந்தே பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான தொகையினை செலுத்தலாம், அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் ஏ 10th hindrance. ஓகேடா, இதோட ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெசன் நேம் என்ன, hindrance historical background of commerce in the subcontinent. இந்த லெசன் இதோட முடியுதுடா. ஓகேவா, ஓகே, எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா, ஓகே.